நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை யூடியூப்லேருந்து எடுத்து ஒரு பிரதர் வந்து என்கிட்ட பேசினார். ஸோ அவர் கேட்ட டவுட் என்னன்னா, பாட்டி ரூமில் எப்படி க்யூ பண்ணி பாடணும்னு தெரில ப்ரோ, அது எப்படின்னு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ இந்த டவுட்டு ரொம்ப சின்ன டவுட்டு தான். ஸோ இந்த டவுட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும், இந்த பிகினர்ஸு. ஸோ அந்த மாதிரிக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுட் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவே மேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி ஏது அப்படின்னு புரியும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாவது பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ஆப்க்கான லிங்க்குமே தந்துருக்கேன், தட்டி விடுங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன எது டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ நம்ம StarMaker வந்தாச்சு. ஸோ நீங்கள் StarMakerல க்யூ பண்ணி பாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாட்டி ரூமுக்கு போகணும். பாட்டி ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருந்தாலும் ஓகே, இல்லாட்டியும் ஓகே. இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா போய் நீங்கள் பாடலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் யார் பாட்டி ரூமில் இருக்காங்கன்றது இங்கே ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பாட்டி ரூம் போகலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்குள்ளே போகல, நான் என்னோடய பாட்டி ரூமுக்கு போய்க்கிறேன். இப்போ நான் என் பாட்டி ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய பாட்டி ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாட்டி ரூம் எந்த பாட்டி ரூமுக்கு போனாலுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் சாங்ஸ்லாம் இருக்கும். ஸோ நான் இதெல்லாம் பாடலப்பா, நான் வேறு சாங் பாட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கஞ்சா பூவு கண்ணால் அந்த பாட்டு நான் பாடணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கஞ்சா பூவு பின்னு நீங்கள் சர்ச் பண்ணணும். கஞ்சா பூ பின்னு போட்டிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து சாங் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் க்யூ பண்ணி ஜாலியாக பாட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 2 minutes தான், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் சிங்கிங்னு ஒரு பட்டன் வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த செகண்ட்ஸுக்கு கணக்கு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆன் பண்ணணும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இது க்யூ வந்து கட் ஆகிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுறேன். இப்போ சாங் வந்து ப்ளே ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாலியாக பாட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிச்சிங் கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த லைனுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் உங்கள் வாய்ஸ் லெவலில் கரெக்டாக பாடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து A, B அப்படின்னு அந்த கிரேடில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லைப்பா நான் நார்மலாக சும்மா பாடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டு ஜாலியாக பாட வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் பாடுறப்போ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு செட்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி செட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு எஃபெக்ட்லாம் வச்சு பாடலாம். சஜஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே பாட்டி ரூமில் பாடுறப்ப ஸ்டூடியோ எஃபெக்ட் வச்சுக்கோங்க, அது செம்மையாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 வச்சுக்கோங்க. மியூசிக் லெவல் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வச்சிங்கனாவே போதும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் அந்த சாங்க்கு மியூசிக்கும் உங்கள் வாய்ஸுமே கரெக்டாக ஈவனாக கரெக்டாக இருக்கும். ஸோ அதான் முக்கியமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன் வந்து ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த பட்டன் ஆனில் இருக்கப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் காதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காதில் கேட்டால் தான் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாட முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மச்சி, இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ஆகிற சாங் வந்து பார்த்திங்கன்னா அதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாங் முடிகிறப்ப அதுவே எக்ஸ்ட்ரா ஆயிரும். இல்லைப்பா எனக்கு வந்து கால் வருது, எமர்ஜென்சியாக நான் கட் பண்ணிவிட்டு வெளில வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே பினிஷ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டி ரூம்பே. ஸோ வேறு எந்த ஒரு ஆப்ஷன் எதுவுமே இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோ தான் மொத்தமே, இந்த ஸ்டெப்பு தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஈஸியாக நீங்கள் பாட்டி ரூமில் பாடலாம். ஸோ வேறு எந்த ஒரு ஸ்டெப்புமே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பாடி முடிச்சுட்டு வெளில வரப்போ இந்த மாதிரிக்கு ஒன்று கேட்கும். இது என்னென்னா, ஸோ நீங்கள் பாடினீங்க பார்த்தீங்களா, அந்த சாங்கை வந்து பார்த்திங்கன்னா ட்ரப்ட்டில் போட்டு வைக்கவா, நீங்கள் அதுக்கப்புறம் கூட போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த பாடின சாங் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரப்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் ஐடியில் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவ் த ட்ரப்ட்டுன்ற அதை கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்றப்ப நான் ஹிண்ட் பண்ணிட்டு நான் வெளில வந்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டி ரூமில் க்யூ பண்ணி பாடுறது இவ்வளோ தான். ஸோ அந்த பிரதருக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் உங்களுக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். ஸோ கமெண்ட் பண்ணி உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற வேறு ஏதாவது வீடியோவில் டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.
வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரிக்கே StarMaker சம்மந்தமான வீடியோஸ், அதுக்கப்புறம் ஆப் ரிவ்யூ, வெப்சைட் ரிவ்யூ அப்படின்னு டெக்னாலஜி சம்மந்தமாக எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி டவுட் ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.